ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சனிக்கிழமை காலையிலத்துக்கு இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்து டயர்டில் நேரம் வரைக்கும் தூங்கிட்டேன். இன்னும் மாலை கழட்டல, அதனால் குளிச்சுட்டு தான் சமையல் செஞ்சேன். இந்த முன்னாடி மாட்டிருந்த பல்பு பீஸ் போயிடுச்சாட்டுக்குது, எரியல கொஞ்ச நாளாகவே. சரி, அந்த பல்பை கழட்டிட்டு வேறு பல்ப் மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரூவை கழட்டிகிட்டு இருந்துருக்கிறாரு. அந்த பிளாஸ்டிக் பாதியில் உடஞ்சி கையோட மேலே வந்துருச்சு. அப்புறம் அதை டைட் பண்ணிவிட்டு அந்த பல்பை மாட்டிட்டு அப்படியே அதை வச்சு செட் பண்ணி டேப் போட்டு ஒட்டி விட்டார். இங்கேயெல்லாம் மாட்டணுன்னா ஃபுல்லாக இரும்பில் தான் மாட்டணும் போல். ஏன்னா வெயில்லையே காஞ்சிட்டே இருக்குதில்ல, பிளாஸ்டிக்கில் இத்து போகுது. அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு தீக்ஷித்து செல்லின்னு வெளியே சைக்கிள் ஓட்டுற உட்காருமா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே உட்காந்துட்டு புளிங்க விழுந்துச்சுன்னா பொறிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அப்புறம் புளிங்காய் ஊருக்குள்ளே எல்லா மரத்துலேயும் அடிச்சிட்டுருக்குறாங்க. அடுத்ததான் இந்த மரத்துக்கு பார்த்துட்டு போகிறாங்க. இங்கே தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அடிக்கிறதுக்கு. ஹஸ்பண்ட் அவரோட ஃப்ரெண்டு பொள்ளாச்சி போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அண்ணாவும் மாலை போட்டிருக்குறாங்க முருகருக்கு. அவங்க அவங்க ஃப்ரெண்டு கூட போகிறாங்க. கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் வாங்கிட்டு வந்துருந்தார். கொஞ்சம் ஜாமான் தான் பெரிய அட்டைப்பட்டியாக வாங்கி போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த மிஷினில் போட்டு தைக்கிற நூல் கண்டு வாங்கிட்டு வாங்கன்னா, இவர் இந்த நூல் பூ கட்டுற நூலை வாங்கிட்டு வந்துட்டார். ஒயிட் ஷர்ட்டுக்கெல்லாம் தைக்கணும்னா ஒயிட் நூல் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும், வேறு நூல் போட்டால் அது கலராக தெரியும் அப்படின்ட்டு. ஓ, இது என்னது? இது எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? நானே சொல்லிதான் மிஷினில் அடிக்கிற நூல்னு. சட்டை அடிக்கணும் அப்படின்னு தான் சொன்னேன். ஒயிட் சட்டை அடிக்கணும், வெள்ளை நூல் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாச்சு. எனக்கு எங்கே பார்த்துட்டு போனாங்கன்னு சொன்னால கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டாங்க அடிக்கிறதுக்கு. எல்லாம் அடிச்சு விட்டுக்கிறாங்க. மேலத்து மேலே ஏறி கீழே நிறைய விழுந்துருக்குது. தீக்ஷித்து செல்லின்னு வெளியே உட்காந்து இத்தனை காய் விழுகுதான்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. மதியானத்துக்கு சாப்பாடு வச்சு ரசம், அப்புறம் காலையில் கொத்தமல்லி சட்னி அரைச்சது இருந்துச்சு. அது கூட அவரைக்காய் பொரியல் செஞ்சேன். புளிங்காய் எப்போவுமே அடிக்கிறப்ப எங்கள் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் விழுகு, அதை பொறுக்கிட்டு போயிடுவாங்க. இந்த டைம் நாங்கள் பார்த்துட்டே இருந்தோமா, வச்சு தொலைங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. பொறுக்கல, நாங்களே பொறுக்கிட்டோம்.